ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருப்பதி போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல புக் செய்யக்கூடிய திருப்பதி தரிசன டிக்கெட்டின் தகவல்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் எல்லாமே 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைன்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் புக்கிங்காக ஓபன் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த தரிசன டிக்கெட் மட்டும் குறிப்பிட்ட மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் ஆன்லைன்ல புக்கிங்காக ஓபன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வாரத்துல 23ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய அடுத்த மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகும். உதாரணத்திற்கு மார்ச் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் புக்கிங்காக ஓப்பன் ஆகும். இந்த தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டுகள் முன்னாடி ஆஃப்லைனில் திருப்பதியில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த ஆஃப்லைன் தரிசன டிக்கெட் முறையை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டு அந்த ஆஃப்லைன் தரிசன டிக்கெட் கோட்டாவையும் ஆன்லைன் தரிசன டிக்கெட் கோட்டாவோடு சேர்த்து கொடுக்குறாங்க. அதனால் இந்த தரிசன டிக்கெட் ஆஃப்லைனில் திருமலையிலேயோ திருப்பதியிலேயோ எங்கேயுமே கிடைக்காது. ஒரு நாளுக்கு 200 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் புக்கிங்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஓப்பன் பண்ணுவாங்க. திருப்பதி தரிசனத்திற்கு கடைசி நேரத்தில் பிளான் பண்ணக்கூடியவங்க கூட ஆன்லைனில் இந்த தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிட்டு தரிசனத்திற்காக போயிட்டு வரலாம். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து திருப்பதி அலிப்பிரியில் ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த தரிசன டிக்கெட்டினுடைய பேர் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட். இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் என்பது கப்பிள் டிக்கெட். அதனால் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு தரிசன டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். உங்களுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தரிசன டிக்கெட் தேவைப்பட்டால் வேற மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து வேற டிவைசஸ் மூலமாக ஒரே நேரத்தில் லாகின் செய்து இந்த தரிசன டிக்கெட்டுகளை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு தரிசன டிக்கெட்டிலேயே 2 பேர் ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு 2 பேர் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் போயிட்டு வரலாம். இதனுடைய ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1600 ரூபாய். இந்த 1600 ரூபாய் என்பது 2 நபர்களினுடைய தரிசன டிக்கெட்டையும் சேர்த்து தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது கப்பிள் டிக்கெட் என்பதனால அந்த 2 நபர்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் கண்டிப்பாக இருக்கணும் என்பது கிடையாது. அந்த 2 நபர்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சிப்ளிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், கசின்ஸ் என்று யார் 2 பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த 2 நபர்கள் சேம் ஜெண்டராகவோ ஆப்போசிட் ஜெண்டராகவோ இருக்கலாம். அதாவது 2 மேல்ஸ் 2 ஃபீமேல்ஸ் அல்லது ஒரு மேல் ஒரு ஃபீமேல் என்ற காம்பினேஷனில் கூட இந்த தரிசன டிக்கெட்டை தாராளமாக புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி அவசியமாக ஏஜ் ப்ரூஃபுக்காக எடுத்துகிட்டு போகணும். 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த தரிசன டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணணும். இந்தியாவிலேயே வசிக்கக்கூடியவங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆதாரை தான் ஐடி ப்ரூஃபாக வைத்து தரிசன டிக்கெட் புக் பண்ணணுமே தவிர்த்து பாஸ்போர்ட்டை ஐடி ப்ரூஃபாக வைத்து இந்தியாவில் வசிக்கக்கூடியவங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடாது. என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் ஐடி ப்ரூஃபாக பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணணும். யார் பாஸ்போர்ட் ஆப்ஷனை வைத்து இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறாங்களோ அவங்களுடைய தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து பாஸ்போர்ட் மற்றும் வேலிட் விசா காப்பி ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கும் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய சமயத்திலையும் கண்டிப்பாக எடுத்துட்டு வரணும். வேலிட் விசா காப்பி ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டுமே தரிசனத்திற்கும் ஹோமத்திற்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கும் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய சமயத்திலையும் தரிசனத்தோடு சேர்த்து நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்து டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா அதற்கடுத்து அந்த தரிசன டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ தரிசன தேதியை போஸ்ட்போன் அல்லது ப்ரீபோன் செய்யவோ முடியாது. கேன்சலேஷன் ஆப்ஷன் கிடையாது என்பதனால ரீஃபண்ட் ஆப்ஷனும் கிடையாது. ஒரு முறை ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிட்டால் அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி
30 நாட்களுக்கு மறுபடியும் இதே தரிசன டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. இந்த 30 நாட்கள் ரூல் என்பது மொபைல் நம்பர் லாகின், ஆதார் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி இந்த மூன்றுக்குமே பொருந்தும். இந்த 30 நாட்கள் என்பது தரிசன தேதியில இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த தேதியிலிருந்து கணக்கு பண்ணக்கூடாது. டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 30 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி வேறு தரிசன டிக்கெட்டுகளான ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், சீனியர் சிட்டிசன், அங்க பிரதட்சணம், ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ், லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், டிடிடி லோக்கல் டெம்பிள் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் என்று எந்த டிக்கெட்ஸ் வேண்டுமானாலும் அதே நபருக்கோ அல்லது வேறு சில நபர்களுக்கோ புக் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். டிக்கெட் புக் செய்த பிறகு அந்த 2 நபர்களில் யாராவது ஒரு நபரால் தரிசனத்தன்று வர முடியாத பட்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் போயிட்டு வரலாம். ஆனால் அந்த வர முடியாத ஒரு நபருக்கு பதிலாக வேறு எந்த நபரையும் அவரினுடைய ஆதார் கார்டு வைத்தோ அல்லது வர முடியாத அந்த நபரினுடைய ஆதார் கார்டை வைத்தோ நீங்க ஹோமத்திற்கோ மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கோ அழைச்சிட்டு போக முடியாது. ஒரு நாளுக்கு 200 தரிசன டிக்கெட்டுகள் மட்டுமே கொடுக்கக்கூடிய காரணத்தினால இந்த தரிசன டிக்கெட்டுகள் ரொம்ப வேகமாக புக் ஆகும். இந்த தரிசன டிக்கெட்டுகளை வேகமாகவும் தப்பே இல்லாமல் புக் பண்ணுறதுக்கும் மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனை அவசியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோவும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. தேவைப்பட்டால் அந்த வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து டிடிடி அகாமடேஷன் ஆன்லைனில் நம்ம புக் பண்ண முடியாது. இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த குறிப்பிட்ட மாதத்தினுடைய டிடிடி அகாமடேஷன் புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் என்பதனால இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் நம்ம டிடிடி ரூம் திருமலை அல்லது திருப்பதியில் புக் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு டிடிடி ரூம் தேவைப்பட்டால் நீங்களே ஆஃப்லைனில் டைரெக்டாக போய் திருமலை அல்லது திருப்பதி எங்கே உங்களுக்கு ரூம் தேவைப்படுதோ அங்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடில் இருக்கும். அந்த குடில், அதாவது கொட்டகையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல தான் இந்த ஹோமம் நடக்கும். ஹோமத்திற்காக அந்த இடத்திற்கு போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். டிக்கெட் புக் செய்த நபர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணி தான் ஆகணும். எந்தவித எக்ஸ்கியூசஸும் ரீசன்ஸும் ஹோமம் அட்டன் பண்ணாததுக்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யார் ஹோமம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய தரிசன டிக்கெட்டை மட்டும்தான் ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல்ஸ் ஸ்கேன் செய்து சைன் அண்ட் சீல் போட்டு கொடுப்பாங்க. எந்த தரிசன டிக்கெட்டுகள் இங்கே ஸ்கேன் செய்து சீல் அண்ட் சைன் போட்டு கொடுக்கப்பட்டதோ அந்த தரிசன டிக்கெட்டுகள் மட்டும்தான் திருமலையில் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய தரிசன டிக்கெட்டுகள் ஸ்கேன் செய்யப்பட்டால் மட்டுமே திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுடைய தரிசன டிக்கெட்டுகள் அங்கேயும் ஸ்கேன் ஆகும், இல்லைன்னா ஸ்கேன் ஆகாது. ஸோ ஹோமம் எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். எந்த தரிசன டிக்கெட்டுகள் ஸ்கேன் செய்து சைன் அண்ட் சீல் போட்டு கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் திருமலையில் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்க. அதனால் ஸ்கேன் செய்து சீல் அண்ட் சைன் போட்டு கொடுத்த இந்த தரிசன டிக்கெட்டை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்து லட்டு கவுண்டரில் போய் அந்த தரிசன டிக்கெட்டை கொடுத்து லட்டு வாங்குற வரைக்குமே நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும். ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு முன்னாடி கார் பார்க் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடமானது அலிப்பிரி செக் பாயிண்ட் ஆரம்பமாகக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால அலிப்பிரி செக் பாயிண்ட் ஆரம்பமாகக்கூடிய இடத்துல உங்களுடைய வெஹிக்கிள்ஸை நீங்கள் சேஃபாக பார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலே அலிப்பிரி நடைபாதை ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு ஒரு தனி இடம் கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் லக்கேஜஸை வச்சிடலாம். மொபைல் நீங்கள் ஹோமம் நடக்கக்கூடிய சமயத்திலையும் யூஸ் பண்ணலாம். ஹோமத்தையும் வீடியோ எடுக்கலாம். ஹோமத்திற்கு ட்ரெஸ் கோட் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். ஜென்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஷர்ட் வேஷ்டி தான் வியர் பண்ணணும். வேறு எந்த ட்ரெஸ் கோடும் ஜென்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணிக்கலாம். ஹோமத்திற்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் காலை 8:30 மணி. ஹோமம் காலை 9 மணி தொடங்கி 11 மணி வரைக்கும் நடக்கும். சப்போஸ் உங்களுடைய ட்ரெயின் அல்லது பஸ் லேட்டாக வரும் பட்சத்தில் 9:30 மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக ரிப்போர்ட் பண்ணலாம். ஹோமம் 11 மணிக்கு கம்ப்ளீட் ஆன பிறகு எல்லா பக்தர்களையுமே வரிசையில் நிற்க வச்சு ஸ்ரீனிவாச பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு அதற்கடுத்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல்ஸ் சீல் அண்ட் சைன் போட்டு கொடுப்பாங்க.
அன்றைய நாள் ஏதாவது ஒரு அன்னப்பிரசாதம் சின்ன தொன்னையில் கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு 11:30 மணி ஆகிடும். அதற்கடுத்து நீங்கள் திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக போகலாம். நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் வந்திருக்கீங்கன்னா ஓன் வெஹிக்கிள்ஸில் இங்கேருந்தே நீங்கள் திருமலை தரிசனத்திற்காக போகலாம். இல்லைனாலுமே இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு முன்னாடி கேப் டிரைவர்ஸ் நிறைய பேர் ஹோமம் கம்ப்ளீட் ஆகக்கூடிய நேரத்தில் வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேப் தேவைப்பட்டாலும் இங்கேயே புக் செய்து நீங்கள் திருமலைக்கு போகலாம். அல்லது நீங்கள் பஸ் மூலமாக திருமலைக்கு போகக்கூடிய பிளான்ஸ் இருந்தால் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 400 to 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அங்கே போய் திருமலைக்கு போகக்கூடிய பஸ் மூலமாக நம்ம திருமலைக்கு போகலாம். திருமலையில் தரிசனத்திற்காக நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்து டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்டான அதே ஏடிசி சர்க்கிள் தான். அந்த ஏடிசி சர்க்கிளில் போய் தான் 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு கியூவில் சேர்ந்து 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து தான் நம்ம தரிசனம் பார்க்கணும். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்று தனி கியூ எதுவுமே கிடையாது. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக ஏடிசி சர்க்கிளில் நாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் மதியம் 1 மணி. சப்போஸ் ஹோமம் முடித்த பிறகு அலிப்பிரி அல்லது ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து வந்து நாங்கள் திருமலைக்கு வரப்போகிறோம், நாங்கள் திருமலைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அல்லது திருமலைக்கு வந்த பிறகு முடிக்காணிக்கை எல்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், 1 மணிக்கு சரியாக எங்களால் வர முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க அதே நாள் இரவு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஏடிசி சர்க்கிளில் தரிசனத்திற்காக நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிடணும். ஏடிசி சர்க்கிள் இரவு 10 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக ஃபாலோ பண்ண வேண்டிய ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணலாம், அல்லது குர்தா வித் பைஜமா வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ் எதுவுமே கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், பெரிய லக்கேஜஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ரூம்லேயே இந்த பொருட்களை எல்லாம் வச்சுட்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் ரூம் புக் பண்ணலைன்னா உங்களுடைய தரிசன கியூலேயே மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிக்கலாம். செப்பல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா செப்பலும் நீங்கள் ஒரு நல்ல கவரில் ரேப் பண்ணி உங்களுடைய லக்கேஜ்குள்ளேயே வச்சு நீங்கள் லக்கேஜ் கொடுக்கக்கூடிய இடத்துல கொடுத்துடலாம். யார் இந்த இடத்துல பொருட்களை கொடுக்குறாங்களோ அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணி கையில் கொடுப்பாங்க. அதே நபர் தான் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்ல பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல போய் இந்த ஸ்லிப்பை கொடுத்து உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். இந்த PAC 4 பில்டிங் போகிறதுக்கு திருமலை கோவிலை சுற்றியும் டிடிடி நிறைய சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சைன் போர்ட்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நம்ம போயிடலாம். தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் ஹேண்ட்பேக்ஸ், பேக் பேக்ஸ் அல்லது வேறு எந்த பைகள் வேணுமானாலும் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ், வாலெட்ஸ், உள்ளன் க்ளோத்ஸ், வெஹிக்கிள் கீஸ், ரூம் கீஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட கைக்குழந்தைகளை அழைச்சிட்டு வர்றீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ், எக்ஸ்ட்ரா டயப்பர்ஸ், ஃபீடிங் பாட்டில்ஸ், ஃபுட், ஒரு சின்ன பொம்மை, அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு நார்மலான நாட்களில், அதாவது கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் சுமார் 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் ஆகலாம். அதே வீக்கெண்ட்ஸ், லாங் வீக்கெண்ட்ஸ், கண்டினியூஸ் ஹாலிடேஸ் போன்ற நாட்கள்லையும், கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லையும், திருமலையில் விழாக்கள் இருக்கக்கூடிய சமயத்திலையும் சுமார் 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த தரிசன நேரம் என்பது திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து தினமுமே மாறுபடும். ஸோ இதை யாராலையும் முன்னாடியே கெஸ் பண்ண முடியாது. கோவிலுக்குள்ள போன பிறகு நீங்க துலாபாரம் செலுத்தக்கூடிய வேண்டுதல் இருந்தால் துவஜஸ்தம்ப மண்டபம், அதாவது கொடிமரம் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு லெஃப்ட் சைட்ல தான் துலாபாரம் செலுத்தக்கூடிய இடம் இருக்கும். அங்க நீங்க கியூல இருந்து டிட்டாச் ஆகி துலாபாரம் செலுத்திய பிறகு மறுபடியும் கொடிமரம் மண்டபத்திற்கு பக்கத்திலேயே கியூவில் ஜாயின் ஆகி திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக போகலாம். பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கேஷ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த தரிசன டிக்கெட்டை எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடியே டிடிடி ஆப்லேயும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. டிடிடி வெப்சைட்லேயும் OTP கொடுத்து லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருக்குது, அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப்,
ஒரு லேப்டாப், ஒரு டெஸ்க்டாப் என்று என்ன டிவைசஸ் உங்ககிட்ட இருக்கோ அத்தனை டிவைசஸ்லேயுமே நீங்கள் வேறு வேறு மொபைல் நம்பர் லாகின்லேயோ அல்லது ஒரே மொபைல் நம்பர் லாகினில் கூட நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 10 மணிக்கு பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே சேவாஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணால் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது டிடிடி வெப்சைட்லேயே லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் புக்கிங் பற்றிய நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த புக்கிங்காக ஓப்பன் பண்ணலாம். இப்போது வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். இப்போ ஒரே மொபைல் நம்பர்லேயே நீங்கள் வேறு வேறு டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த டிவைஸில் உங்களுக்கு வெர்ச்சுவல் கியூ டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு மற்ற டிவைசஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். புக்கிங் வரைக்குமே எல்லா டிவைசஸ்லையும் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே மொபைல் நம்பர்லேயே மல்டிபிள் டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கீங்க என்கிற எரர் டிஸ்பிளே ஆகி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லாக் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் எதில் குறைவான வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். இதே நீங்கள் வேறு வேறு மொபைல் நம்பர் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா எந்தவித இஷ்யூஸும் கிடையாது. வெர்ச்சுவல் வெயிட்டிங் கியூ டைம் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த பர்டிகுலர் மாதத்தினுடைய கேலண்டர் ஓப்பன் ஆகும். இதில் தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1 என்பதனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே 1 செலக்ட் ஆகியிருக்கும். அங்கே ஒரு தரிசன ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டீட்டெயில்ஸை தான் நீங்கள் மொபைல் கிளிப் போர்ட்லேயோ அல்லது நோட் பேட்லேயோ காப்பி பண்ணி வச்சுருக்கணும். ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே டக்குன்னு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு வேகமாக இந்த என்ட்ரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே ஜென்ரல் டீட்டெயில்ஸில் கோத்திரம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஃபேமிலியினுடைய கோத்திரம் பெயர் தெரியும்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க. தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க பெருமாளினுடைய பேரையோ அல்லது சிவபெருமானினுடைய பேரையோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கோத்திரம் காலம் நம்ம மேண்டேட்ரியாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். அடுத்து என்ஆர்ஐ பீப்புள் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு என்று பிரத்யேகமாக சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்குது. அது என்ன என்பதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் புக்கிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த ஐடி ப்ரூஃப் நம்பர், ஆதார் நம்பரோ அல்லது பாஸ்போர்ட் நம்பரோ, இதை எந்த வித தப்பும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம கரெக்டாக புக் பண்ணணும். ஏன்னா இந்த டீட்டெயில் மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் எந்த வித தப்பும் இல்லாமல் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் செய்து முடித்த பிறகு அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் முன்னாடி பேஜஸில் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை ஒரு முறை வேகமாக நீங்கள் சரி பார்த்துடுங்க. அதாவது சரியான பேர், அவங்களுக்கு பேருக்கு எதுக்கு அவங்களுடைய ஆதார் நம்பர் தான் என்டர் பண்ணியிருக்கீங்களா அல்லது பாஸ்போர்ட் நம்பர் என்டர் பண்ணியிருக்கீங்களா, அவங்களுடைய ஜெண்டர் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களா என்பதை ஒரு முறை வேகமாக சரி பார்த்துடுங்க. இதற்கடுத்து எந்தவித எடிட்டும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பார்த்த பிறகு கீழே பே நவ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக்கெட்டுக்கான அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை செலக்ட் செய்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ் ஆன உடனே உங்களுடைய தரிசன டிக்கெட்டினுடைய ரெசிப்ட் நம்பரும் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வேறொரு சமயத்தில் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதாக இருந்தால் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் ஆர்ஜித சேவா செலக்ட் செய்து ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நிறைய நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.